வணக்கம் நண்பர்களே. லண்டன் சிட்டில வந்து இதுவரைக்கும் அதாவது இத்தனை வருஷத்துல நடந்ததுலயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொட்டஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மார்ச் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல லண்டன் சிட்டில மார்ச் பண்ணி வந்து ஃபிளாக்ஸ் எல்லாம் வந்து காட்டி, ஸ்லோகன்ஸ் எல்லாம் ஷவுட் பண்ணி, போலீஸோடலாம் சண்டை போட்டு, இந்த மாதிரி பெரிய ஒரு கலவரம்னு சொல்ல முடியாது. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்ச் வந்து நடந்தது. ஒரு சின்ன கலவரத்துலயும் அது வந்து முடிஞ்சது. அண்ட் இதுக்கு பேரு வந்து யுனைட் த கிங்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, இது இன்டர்நேஷனல் நியூஸ், மிகப்பெரிய ஒரு நியூஸாவே மாறிடுச்சு கடந்த ஒரு 3-4 நாளா. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9, 10 நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸை பேஸ் பண்ணி நல்லா ரிசர்ச் பண்ணி தான் வந்து இந்த வீடியோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாச்சு. இது எப்படி அவங்க இந்தியன்ஸை பற்றி என்ன பேசினாங்க, அவர் இங்கே இருக்கிற இந்தியன்ஸுக்கோ இல்லை இங்கே இருக்கிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய பேரும் கேட்டீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட், இந்த ரேலியை வந்து ஆர்கனைஸ் பண்ண ஆள் பேர் வந்து டாமி ராபின்சன். அப்படி அவர் வந்து ஒரு டாமி ராபின்சன் அப்படின்னாலே ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஃபார் ரைட் ஆக்டிவிஸ்ட், அதாவது வலதுசாரி ஒரு ஆக்டிவிஸ்ட் தான் அவங்க. அவர் நிறையா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முன்னாடி பண்ணியிருக்கிறாரு. இந்த ரேலியோட தீம் என்ன அப்படின்னா, இது வந்து பிரிட்டன், இது வந்து எங்களோட நாடு, இது எங்களோட ப்ரைடு அப்படின்றது தான் இந்த ரேலியோட தீம். ஃப்ரீ ஆஃப் ஸ்பீச், இந்த மாதிரி தான் வந்து அவங்க எடுத்து இந்த ரேலியை வந்து நடத்தியிருக்கிறாங்க. எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, ஒரே ஒரு வருஷத்தில் மட்டும் 2025 இப்போ வரைக்கும் வந்து செப்டம்பர் வரைக்கும் மட்டும் கடந்த 1 இயரில் 1,20,000 பேருக்கு மேலே அசைலம் சீக்கர்ஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க யூகேல. அதாவது அவங்க யார் அப்படின்னா, எங்கள் நாட்டில் வந்து எங்களுக்கு இடம் கிடையாது, நாங்கள் இந்த நாட்டில் தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ? 1,20,000 பேர். அதில் 40% மேலே, கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே, சரியா, இல்லீகலாக இங்கிலீஷ் சேனலில் போட்டில், லிட்ரலாக போட்டில் கிராஸ் பண்ணி இங்கே வந்தவங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட், இவங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் வந்து இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இவங்களுக்கு எல்லாம் தங்குறதுக்கு இடம் கொடுக்குது, இவங்க எல்லாத்துக்கும் வந்து அசைலம் வீசா மாற்றி அவங்க இந்த நாட்டிலே தங்கி வாழலாம் அப்படின்ற மாதிரி அனுமதிக்குது. அண்ட் அவங்க எல்லாருக்கும் ஃபண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுது. ஃப்ரீயாக வந்து எல்லா காசு எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இது கவர்மெண்ட் வந்து இந்த கண்ட்ரோலில் கிடையாது. இத்தனை பேர் வர்றாங்க, இல்லீகலாகவும் வர்றாங்க, இப்படியும் வர்றாங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்லையே இல்லாமல் இருக்குது. இது எங்கள் மக்களை ஃபுல்லாக பாதிக்குது, எங்களோட டேக்ஸ் மணியை தான் வந்து நீங்கள் இதுக்காக செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு போய் நடத்தின ஒரு ரேலி தான் இது. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் டே அன்னைக்கு கிட்டத்தட்ட 1,50,000 பேர் வரைக்கும் உள்ளுக்குள்ளே இறங்கிட்டாங்க. உள்ளுக்குள்ளே இறங்கி எங்கள் நாடு எங்களுக்கு திருப்பி கொடுங்க, இதை வந்து இது பண்ணுங்கள், இமிக்ரேஷன்னால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு, இது எந்தெந்த நாட்டில் இருந்தோ எல்லாரும் வந்து இல்லீகலாக நிறையா பேர் உள்ளே வர்றாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்திட்டு போயிட்டுருக்குறாங்க. இதுக்கு அகெயின்ஸ்டாக இவங்களெல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே விடணும், நீங்கள் இவங்கெல்லாம் பாவம் எங்கே போவாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு 5,000 பேர் சேர்ந்து ஆப்போசிட்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ண வேற ஆரம்பித்தாங்க அந்த இடத்துல. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அதுக்கப்புறமேலா சின்ன ஒரு கிளாஷ் மாதிரி ஆகி, பாட்டிலை விட்டு எரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு, போலீஸ் உள்ளே வந்து போலீஸு நிறைய பேரை தாக்கி, அது ஒரு 25, 26 பேர் ஏதோ அடிபட்டுருச்சுன்னெலாம் கேள்விப்பட்டேன். இந்த ப்ராப்ளம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கையில் அங்கேருந்து ட்ரம்ப் வேற உள்ளுக்குள்ளே வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்போஸ் பண்ணி திருப்பி அந்த ப்ரொட்டஸ்ட்டை அப்படியே மாற்றி கச 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 கசன்ட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அது ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆயிருக்கு. ஆனால் அவங்க எதுக்காக அந்த விஷயம் பண்ணாங்க, அந்த மக்களோட ஆவேசம் வந்து இன்னும் குறையல. திருப்பி கூட ப்ராப்ளம் வரலாம், சரியா? பட் மேஜராக இந்த ப்ராப்ளம் வந்து இதனால தான். இது நிறையா பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இதை பற்றி வேறு வேறு ஆங்கிளில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து மெயினான ப்ராப்ளம் இமிக்ரேஷன் சொல்லவும், இங்கே இருக்கிற இமிக்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேறு வேறு நேஷ்னாலிட்டிஸில் இருக்க எல்லாருமே அது வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்களுக்குள்ள. ஸோ இன்க்ளூடிங் இந்தியன்ஸ். ஸோ இது இந்தியன்ஸுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது, இந்தியன்ஸை பற்றி ஏதாவது பேசுனாங்களா அப்படின்றது பார்க்கலாம். யூகேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து 1.8 மில்லியன் பீப்புள் வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 1,50,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. மிகப்பெரிய ஒரு 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 கம்யூனிட்டி, இந்த நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டினே சொல்லலாம், இந்தியன் கம்யூனிட்டியை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் 1,50,000 ஸ்டூடெண்ட் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வர்றது இவங்களுக்கு எவ்வளோ பெரிய வருமானம் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா 9,000 பவுண்ட் அவங்க பே பண்ணுற இடத்துல நம்ம பசங்க வந்து 25,000 பவுண்டு 30,000 பவுண்டுன்னு பே பண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் அது. இதே டாமி ராபின்சன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு முன்னாடி அப்படின்னா,
இந்தியன்ஸை பற்றி அவர் வந்து புகழ்ந்துலாம் பேசியிருக்கிறாரு. அதாவது அவங்க வந்து ரொம்ப பீஸ் லவ்விங் நேச்சர் அப்படின்னு சொல்லிலாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் அவங்க இந்தியன்ஸை பற்றியோ இல்லை இந்தியன் கம்யூனிட்டி பற்றியோ அவங்க எதுவுமே செய்யலை. அவங்களோட மொத்த டார்கெட்டும் வந்து இந்த இல்லீகலாக மைக்ரன்ஸ் வர்றவங்க, இந்த போட்ஸில் வர்றவங்க, கவர்மெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது தான். லீகலாக ஒரு வீசா வாங்குறதுக்கு அவ்வளோ காசு கட்டி அவ்வளோ இது பண்ணி வர்றவங்கள அவங்க வந்து எதிர்க்கலை. இருந்தாலும் எல்லா நாட்டிலையுமே அந்த ஒரு ஒரு கூட்டத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு முட்டா பசங்க வந்து இருக்க தான் செய்வானுங்க. சரியா? அந்த மாரி ஒரு சிலர் வந்து வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு சீக் லேடி அவங்கள வந்து அசால்ட் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில கெட் அவுட் ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்படின்ற வேர்டையும் யூஸ் பண்ணதுனால, இந்தியன் கம்யூனிட்டீஸ் மத்தியில ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பதட்டம் வந்து ஏற்பட்டுருச்சு. ஆனா, ஓவராலா நம்ம பார்க்கையில, இது வந்து டார்கெட் பண்றது வந்து ஓவரால் இமிகிரண்ட்ஸ வந்து அவங்க கிடையாது. இன்னும் சொல்லப்போனா இந்தியன்ஸ வந்து அவங்க ரொம்ப ரெஸ்பெக்டட் ஒரு கம்யூனிட்டியா தான் வந்து அவங்க பார்த்துட்ருக்குறாங்க இந்த நாட்ல. ஒரு சில இடத்துல நம்ம நாட்ல இருக்கிறவங்கன்னு கிடையாது. எல்லா நாட்ல இருக்கிறவங்களுமே வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண தான். நம்ம வேற ஒரு நாட்டுக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? வேற ஒரு நாட்ல வாழ்றதுக்கு, வேற ஒரு நாட்ல சம்பாரிக்கிறதுக்கு, இங்க செட்டில் ஆறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து இங்க இருந்துட்டுருக்காங்க. இந்த நாட்டில் ஒரு ரூல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று போட்டிருப்பாங்க. நிறைய விஷயங்களுக்கு ரூல்ஸ் இருக்கும், ரெகுலேஷன்ஸ் இருக்கும், பாலிசிஸ் இருக்கும். இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட கல்ச்சுரல் விஷயங்கள்லாம் கூட இருக்கும். நம்ம இங்கே வந்துட்டு நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இருந்தோம் அப்படின்னா தான் சரியாகவும் இருக்கும். நம்ம இந்த நாட்டுக்குள்ளே சேர்ந்து அவங்களோட சேர்ந்து மிங்கிளாகி வாழ்கிறதுக்கும் வந்து அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சில இடங்களில் அதெல்லாம் வந்து மீறல அதை வந்து ஒரு மாதிரி அவங்க வந்து கொச்சையாக பார்க்குற மாதிரி, என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு பார்க்குற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்தியன்ஸ் தெரியாது, ஸ்ரீலங்கன்ஸ் தெரியாது, பாகிஸ்தானி தெரியாது, பங்களாதேஷி தெரியாது, யாருன்னு தெரியாது. அவங்க எல்லாரையுமே வந்து பாகிஸ்தானின்னு நினைக்கலாம். இல்லை எல்லாரையுமே வந்து அவங்க இந்தியன்ஸ்னு கூட நினைக்கலாம். சரியா? இப்போ நம்ம ஊரில் ஒரு யூரோப்பியன் வந்தால் கூட அவனை வெள்ளைக்காரன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்களுக்கும். இன்னும் உள்ளே போனோன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோமா, கேரளாவிலேருந்து இருக்கிற இந்தியனா, இல்லை டெல்லியில் இருக்கிற இந்தியனா, மும்பையில் இருக்கிற இந்தியனான்னு கூட அவனுக்கு தெரியாது. அவனுக்கு யாரை பார்த்தாலும் அவனுக்கு இந்தியன் அப்படின்னு தான் தெரியும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டோ, இல்லை ஏதோ ஒரு இடத்துல இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் வந்து யாருக்கிட்டையும் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ரூலை வந்து மீறுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க இந்தியன் பண்ணாங்க அப்படின்றது தான். அது மற்ற இந்தியன்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்க தான் செய்யும். இது எல்லா நாடுகள்லையுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். சரியா? இதை நம்ம பெருசாக எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த ரேலியை நம்ம அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்க வேண்டாம். பட் இது எப்போ நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இல்லீகல் இமிக்ரேஷன் நிறையா இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட் இப்படியே விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கையில், அதை கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஒரு பீரியடில் சரி பண்ண தான் பார்ப்பாங்க. இல்லாட்டினா அது நாட்டில் மிகப்பெரிய ஒரு வாராகவே கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில பாலிசி சேஞ்சஸ், இல்லை இமிக்ரேஷன் சேஞ்சஸ், ஏற்கனவே இமிக்ரேஷன் சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு. டிபெண்டன்ஸ் கூட்டு வரக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு இந்த சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது செஞ்சது, இந்த மாதிரிலாம் நிறைய அஃபெக்ட் ஆக தான் செஞ்சுருக்கு. பட் இன்னும் ஆகுமா அப்படின்னா, இன்னும் ஆகலாம். சரியா? இது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் மேபி அஃபெக்ட் ஆகலாம். அன்லெஸ் அவங்க வந்து இந்த போட்ஸ் ஸ்டாப் த போட்ஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடி பிரைம் மினிஸ்டர் சொல்கிற மாதிரி அதை ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ப்ராடர் பிக்சரில் இன்னும் பெரிய பிக்சரில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், யூரோப்லேயும் நிறைய ஃபார் ரைட் ஆக்டிவிஸ்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்ஸோ இந்த மாதிரி மார்ச்சஸோ வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. லண்டனில் ஒரே ஒரு சிட்டிக்குள்ளே மட்டும் 1,50,000 பேர் வந்து ரேலி போகிறாங்க ஃபார் ரைட்டில் இருந்து அப்படின்னா, அது வந்து கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோ இல்லை எந்த பொலிட்டீஷியன்ஸாக இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாகவே யோசிப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். பொலிட்டிக்கல் சேஞ்சே கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? இப்போ அவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க அப்படின்னா நடக்கிற கதைகளே வேறு. ஸோ அதனால் கண்டிப்பாக பொலிட்டீஷியன்ஸ் வந்து இதுக்கான சொல்யூஷன் வந்து ஏதோ ஒன்று கொண்டு வருவாங்க. இமீடியட்டாக ஏதோ ஒன்று டெஃபினட்டாக செஞ்சே ஆவாங்க. இல்லை அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இன்னும் பெருசாகிக்கிட்டே போகுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதே தான் வந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளாக இருந்தாலுமே இது நிறைய இடங்களில் வந்து கோவம் வரதான் செய்யும். சரியா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இந்தியன்ஸுக்கு இதில் ப்ராப்ளம் இப்போ இமீடியட்டாக கிடையாது. அந்த ஒரு நாள் ரேலி வந்து முடிஞ்சிருச்சு, அதை சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க, ஆல் கான். பட் இன்னும் அந்த
அந்த ஆக்டிவிட்டி வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் போய்கிட்டு தான் இருக்கும். இப்போ நமக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் இதனால ஏதாவது பாலிசி சேஞ்சஸ் இல்லை ஏதோ ஒன்று ரொம்ப ப்ராடராக அவங்க எடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா that might affect us. அதில் இப்போ இந்த 5 வருஷம் ஐஎல்ஆர் மாற்ற போகிறது, இந்த 10 இயர்ஸாக மாற்றணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி இன்னும் நிறையா சேஞ்சஸ் கூட வரலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவு இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இன்னொன்று, அவங்களோட சேர்ந்து ஒன்றி வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அவன் தப்பு பண்ணால் தப்பு பண்ணிட்டு போகிறான், சரியா? இது அவன் நாடு, அவன் தப்பு பண்ணிட்டு போகிறான். நம்ம வேறு நாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம தப்பு செய்யாமல் இருக்கிறது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ஒரு முக்கியமானது நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒரு தப்போ இல்லை ஏதோ ஒன்று செஞ்சுட்டோம், அது வந்து அவனுக்கு அனாயிங்காக இருக்குது அப்படின்னா, நம்ம பண்ண அந்த மிஸ்டேக் வேறு ஏதோ ஒரு இடத்துல நம்ம மக்களை வந்து அது பாதிக்கும், சரியா? வேற ஒரு இடத்துல போனால் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இந்த நாட்டுக்காரங்க வந்து இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. இது நம்ம நாட்டில் நம்ம எங்கே இருக்கிறோன்றதெல்லாம் தெரியாது அவனுக்கு. ஸோ நம்ம நாட்டுக்காரங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்றது போயிடும். அது இன்னும் கொஞ்சம் அப்படியே போக போக ஆல்ரெடி அப்படி நிறைய இடங்கள்ல அப்படி ஆகிக்கிட்டு தான் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, இங்கே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களோ இல்லை இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கே ஒரு சில இடங்கள்ல வந்து என்னடா, நம்ம நாடுன்னு இல்லை எல்லா நாட்டில் இருக்கிறவங்களையுமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன், என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி நமக்கே கூட தோணிருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், கேர்ஃபுல்லாக நம்ம பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த நாட்டில் வந்து 14 வருஷம் இருந்திருக்கிறேன். அண்ட் நிறையா சிட்டிஸ், ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிஸ்க்குமே நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். எல்லா சிட்டிஸ்லையுமே வாழ்ந்துருக்கிறேன். நிறையா இடங்கள்ல நான் நிறைய நல்ல விஷயங்களையும் பார்த்துருக்கிறேன், கெட்ட விஷயங்களையும் பார்த்துருக்கேன். இவங்களோட சேர்ந்து ஒன்றி வாழுங்க அப்படின்றதுக்காக ஃப்ரைடே சாட்டர்டே நைட்டு பப்புக்கு போய் சரக்கு அடிச்சுட்டு ரோட்டில் போய் விழுந்து கிடந்து அதெல்லாம் சொல்லல. நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளும் அதை வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் எப்படி இது கூட இருக்க முடியுமா, நம்ம வேறு நாட்டில் இருக்கோம், அதை நம்ம புரிஞ்சு இருந்துக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு நமக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன், சரியா? ஐ ஹோப் த சிச்சுவேஷன் வில் எண்ட் சூன். அண்ட் இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. பட் இந்த மாதிரியான இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அவங்க சீக்கிரமாக கவர்மெண்ட் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா இல்லை கெட்ட விஷயம் நினைக்கிறீங்களா? அவங்க நாட்டில் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க.